ஹலோ மக்களே, நேத்தி தஞ்சாவூரில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அப்போது விஜய் வர வழியெல்லாம் அவர்களுடைய ரசிகைகள் இப்படி ஏகப்பட்ட கூட்டம். அவர் சொல்கிறது ஒவ்வொரு வாட்டியும் என்னென்னா, என்னை பின்தொடராதீங்க, என் வண்டி பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தை முடிஞ்சதுக்கப்புறமும் சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே அறிக்கையிடுறாங்க. மெயினாக கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் தாண்டி அவங்க எல்லாமே தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் காலேஜை கட்டடிச்சிட்டு நேற்று 2 ட்வின் பிரதர்ஸ் அவங்க வந்திருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். நீங்கள் விஜயை ஆஸ் அ ரசிகராக பார்க்க வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள். விஜயை நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம், இல்லை என்ன பேசுகிறாருன்னு கூட பார்த்துக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு காலேஜை கட்டடிக்கிறது தப்பு. அதையும் தாண்டி ஒருத்தருடைய பைக்கை வாங்கிட்டு 2 பேரும் வந்திருக்கீங்க. அதில் 2 பேரில் ஒருத்தர் வேற ஒரு பையனோட போயிட்டாங்க. இந்த தம்பி பைக்கில் வந்திருக்காங்க. ஸோ அது ஜீப் ரிவர்ஸில் வந்ததுனால தூக்கி அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. பட் ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து அவரை பார்க்கணுமா? இல்லை நீங்கள் தான் பார்த்தீங்க அப்படிங்கிறத அவர் உங்களை மட்டும்தான் வாட்ச் பண்ணுறாரா? கிடையாது. எல்லா மக்களும் சேர்ந்து அவர் ஒரு ஹாய் காமிச்சிட்டு அவர் பாட்டில் போய்ட்டுருப்பார், அவர் வேலையை பார்த்துக்கிட்டு. நான் என்ன சொல்கிறேன், தயவு செய்து உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் டிவியில் வீட்டில் உட்காந்து பாருங்கள். எந்த பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது. அதை விட்டுட்டு அது அவருக்கும் கெட்ட பேர், உங்கள் அம்மா அப்பாவும் உங்களை வளர்த்த உங்கள் அம்மா அப்பாவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இல்லையா? அம்மா அப்பாவை நினச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்கள காப்பாற்றணும், வீட்டில் உள்ளவங்கள சேஃப் பண்ணணும், அம்மா அப்பா பேச்சை கேட்கணும். நம்மளை நம்பி படிக்க வச்சு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்கள ஏமாற்றக்கூடாது. அவங்கள ஏமாற்றினோம்னா நம்ம தான் ஏமாந்து போகும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. நல்லா படிங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. யாரையும் பின்தொடர்ந்து போகாதீங்க. அரசியலில் புது வருகை எதிர்பார்க்குறதுங்கிறது அப்பாற்பட்டதுங்க. முதல்ல நம்ம சேஃபாக இருப்போமா, நம்ம நல்லபடியாக இருக்கோமா, நம்ம நல்லபடியாக இருந்தால் தானே ஓட் பண்ணி வர தலைவர்களுக்கு நம்ம ஒரு ஆட்சி அமைக்க முடியும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க ஃபஸ்ட்டு. இனி வண்டி பின்னாடியே வர்றது, உரசிக்கிட்டு வர்றது, அவரோட ஃபோட்டோ எடுக்கணும். ஜஸ்ட் அது ஒரு ஃபோட்டோ மொபைலில் வச்சு பார்க்க போகிறீங்க. இதில் என்னங்க பெருமை இருக்குது? அவர் ஒரு ஆக்டர், அவ்வளோதானே. அதை டிவியில் பார்த்தா என்ன, ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நேர்லேயும் இருக்குது. அதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அவரே சொல்கிறாரு வேண்டாம். இதனால் அவருக்குமே பாதிப்பு தாங்க. அடுத்தடுத்த கூட்டத்துக்கு எங்கேயுமே விட மாட்டாங்க. ஏற்கனவே கரூரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, 41 உயிர்கள் பலியானது. இப்போ இந்த பையனோட அப்பா ரொம்ப வேதனையோடு பேசுகிறாங்க. என் பையன் ஐசியூவில் இருக்கான், அவனுக்கு பிளட்டு கிளாட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. பெற்றவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட வலியும் வேதனையும். இந்த பையன் அவன் பாட்டில் விஜயை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் ஏதோ அடிபட்டு இப்போ கீழே கிடந்து ஐசியூவில் கிடக்கிறான். அந்த பையனுக்கும் கஷ்டம், அதை சுற்றி உள்ள பார்க்குற அவங்க அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம். ஸோ பி கேர்ஃபுல். பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தால் பத்தாதுங்க, தன் மேலே அக்கறையாகவும் இருக்கணும். தேங்க்யூ.